அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சங்கரலிங்காய நமக. 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 ஓம் அன்னபூரணி தாயே சரணம். ஓம் அன்னபூரணி தாயே சரணம். ஓம் அன்னபூரணி பிரம்மாண்ட நாயகியே சரணம். ஓம் அநாதரத்தியே சரணம். ஓம் கருணை கடலே சரணம். ஓம் மக்களை காத்தோம் தாயே சரணம். ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே சரணம். ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம். ஓம் மனோன்மணி தாயே சரணம். ஓம் திரிபுர சுந்தரி தாயே சரணம். ஓம் காஞ்சி விசாலட்சி தாயே சரணம். ஓம் காஞ்சி காமாட்சி தாயே சரணம். ஓம் மதுர மீனாட்சி தாயே சரணம். ஓம் அன்னையே அபிராமி தாயே சரணம். ஓம் அன்னபூரணி தாயே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் பாவங்களையும் அவர்களையும் பொறுத்து மன்னித்து காத்து ரசித்து அருள வேண்டும். பொய் பொறாமை சூது வாது கொலை களவு கோபம் ஆணவம் என்னும் தீய செயல்கள் எங்கள் மனதில் சிறிதேனும் பற்றாத வண்ணம் தடுத்து எங்களை காத்தருள வேண்டும். சங்கரா நாங்கள் அன்போடும் பண்போடும் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் அடக்கத்தோடும் பக்தியோடும் புக்தியோடும் கல்வியோடும் ஞானத்தோடும் ஜீவகாருண்ய இரக்கத்தோடும் மண்ணுயிரெல்லாம் தன்னுயிராக நேசித்து நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து நல்லதையே அடைந்த அருள் செய்திட வேண்டும். சங்கரா இம்மையிலும் மறுமையிலும் சங்கரா இம்மையிலும் மறுமையிலும் துணை நின்று எங்களை காத்தருள வேண்டும். சங்கரா இம்மையிலும் மறுமையிலும் துணை நின்று எங்களை காத்தருள வேண்டும். ஓம் சங்கரலிங்காய நமக. சங்கரா இன்றைய மதிய உணவு உங்களருளால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதற்கான மனமார்ந்த நன்றியையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நாங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். ஓம் சங்கரலிங்காய நமக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உள்ளூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் தமிழக சுத்த சன்மார்க்க சங்கம் எனும் திருக்குறு அருளாலயத்தில் இன்றைக்கு ஒரு புனித நாளாக நல்லோரை காண்பது நன்று நல்லோருக்கு நல்லாற்றல் கேட்பது நன்று நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு சற்று இணங்கி இருப்பது நன்று என்ற வாக்கிற்கு இணங்க நல்லவர் எங்கிருந்தாலும் அவர்களை நாடியே சென்று பார்த்திட வேண்டும். நல்லவர் எந்த மதத்தினரானாலும் நாம் அவரோடு உறவாட வேண்டும். நல்லவர் எந்த ஜாதியினரானாலும் நம்மவராய் அவரை எண்ணிட வேண்டும். நல்லவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு நடந்திட வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். நல்லவர் பாதம் பணிந்திட வேண்டும். நலம் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்ற உண்மொழியின் வாக்கிற்கிணங்க நம் தமிழ்நாட்டில் சன்மார்க்க உலகத்தில் தலை சிறந்த தர்மசீலனாக விளங்கக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் ஆசிரமம் அமைத்து
உணவளித்து வரக்கூடிய தவத்திரு சிவபிரகாசாமி அவர்கள் இன்று நம் ஆசிரமத்திற்கு வருகை தந்து ஆசீர்வாதம் செய்து சென்றிருக்கின்றார்கள். இது ரொம்பவும் இறையருளால் கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கூட அன்னதானம் செய்வது என்பது தவம் செய்தவர்கள், தர்மம் செய்தவர்கள் தான் செய்ய முடியும். இதுதான் உண்மை. ஆனால் தர்மத்திலேயே நினைத்து பார்க்க கூட முடியாத, பார்ப்பவர்கள் அதிசயிக்கும்படியாக, நினைப்பவர்கள் அதிசயிக்கும்படியான ஒரு பெரும் அன்னதான தர்மத்தை செய்து வருகிறார்கள் சிவபிரகாசாமிகள். மேலும் வேண்டிய அநாத பிள்ளைகளுக்கு கல்வி கற்பித்து காவந்தி செய்கிறார்கள். திக்கற்ற ஏழைகளை தங்க வைத்து உணவளிக்கிறார்கள். அதிலும் உண்மை அன்போடு, எங்கே கர்ம இயற்கையிலுள்ள அங்கே விளங்கிட அருட்பெருஞ்சோதி. வியாபார நோக்கமாக எவ்வளவோ ஆசிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அது வேறு. ஆனால் உண்மை அன்போடு, உண்மை கருணையோடு, உண்மை இரக்கத்தோடு, உண்மை தயவோடு அவர்களுக்கு அன்போடு உணவளித்து காப்பீடு செய்யக்கூடியது தான் சிவபிரகாசாமியிடத்தில் ரொம்ப நான் பார்த்த வகையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட புண்ணியவாளன் இன்று நம் ஆசிரமத்தில் வந்து ஆசீர்வாதம் வழங்கி சென்றிருக்கின்றார்கள். அவருடைய அன்பு ஆசீர்வாதத்தால் நம் ஆசிரம பணிகள், ஆசிரமம் தொடங்கி 2 ஆண்டு காலமாக அடுத்து முயன்றாலும் ஆதனால் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகாது, தொடுத்த உயர்ந்து ஒரு ஜாதி மரங்களெல்லாம் பருவத்தால் அன்றி பழுக்காது என்ற ஒரு அவை வாக்கில் அடியேன் வந்து ஒரு நம்பிக்கை உடையவன். இரவு 12 மணிக்கு பழுத்த அரச இலை கூட ஆண்டவன் அனுமதி இல்லாமல் கீழே விழாது என்ற ஒரு இறை நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை உடையவனான். ஆகினால் ஆண்டவனுடைய அருளால் இந்த ஆசிரமம் அமைக்கப்பட்டது, நம்மால் கிடையாது. எப்படி எப்போது இது வளர்ச்சி அடைய வேண்டுமோ, எப்படி நடத்த வேண்டுமோ, அந்த சங்கரனுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுக்கும் வல்லற் பெருமானுக்கும் அன்னபூர்ணைக்கு தாய் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அன்னதானத்தை செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் உண்மை. இந்த ஆசிரமத்தில் இப்போது மழை காரணமாக போட்டிருந்த ஷெட்டு கொட்டாய், கீத்து கொட்டாய் தண்ணி ஏறிவிட்டது. மேலே பூஜை நடக்கின்றது. மேலும் தைப்பூசம் வருகிறது. இடம் சௌகரியமல்லாமல் இருக்கின்றது. இந்த கட்டடப் பணிகள் சிறப்பு பெற்று வரக்கூடிய முதியவர்களும் இங்கே தங்கி இளைப்பாரி உணவருந்தி மகிழ வேண்டும் என்பதுதான் அடியனுடைய ஒரு ஆசை. ஆகினால் இந்த கட்டணப்படி சீக்கிரம் நடந்தேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இதை செவியுறும் அன்பர்களும் இந்த தர்ம பணியிலே பங்கெடுத்து பழமரங்கள் வைத்தல், பசித்தோருக்கு அமுதளித்தல், அன்னசத்திரம் கட்டல், ஆற்றின் அரட்டாலும் ஊற்றினீர் புறப்பது போல் என்ற ஒரு புதுமொழிக்கு இணங்க இந்த கட்டடப் பணியிலே பங்கேற்று தர்மவான்களாகவும் பேரின்ப உலகத்திற்கு முதல்வர்களாகவும் ஆகும்படியாகவும், அடுத்தது வயிற்று பசியால் வாடிடும் தேவர்களுக்கு தேடியே சென்று உணவளித்து தெளிவு செய்வோருக்கு கூடிடும் செல்வம் எந்த ஒரு வகையிலும் தடைவிடாத ஒரு பேரின்ப வாழ்வை அடையலாம். கூடிடும் இன்பம், குவிந்திடும் செல்வம், நாடிடும் பேரின்பம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்கிற்கிணங்க இதை கண்ணூரும் அன்பர்கள் கட்டடப் பணிக்காக அவரவர்களால் இயன்ற ஒரு கல்வி, சிமெண்ட், கம்பி, ஏதோ கூலி பொருளாதார உதவி செய்து இந்த கட்டடப் பணியை செய்து புண்ணியத்தில் பங்கேற்குமாறும் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சங்கரலிங்காய நமக. 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 பாப்பா